லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ கட்டிக்க போற பொண்ணு இந்த நேரத்துல எங்க போறா பங்காளி? அதுவும் எவ்வளவு ஆசையா வேகமா போறா பாத்தியா? பங்காளி நீ செகண்ட் ஹேண்டுக்கு தான் லாய்க்கு. ஏய் திடியா கலக்கிட்டடா. என்னடா சொன்ன அப்படி? அண்ணி இந்த ஓட்ட ஓடுது. டேய் சங்கிலி, நீ அண்ணிய ஃபாலோ பண்ணு, நான் உன்னை ஃபாலோ பண்றேன். சொன்னா நீ தாங்குவியானே? ஏண்டா அங்க சக்திக்கு வேற ஒருத்தங்க கூட கல்யாணம், அதையே தாங்கிட்டேன். சொல்லு பாத்துக்கலாம். நம்ம அண்ணி. என்ன நம்ம அண்ணி? நம்ம அண்ணி விஷம் குடிச்சுட்டாங்களானே? டேய் என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்லண்ணே. இல்லடா இப்ப ஏதோ சொன்ன, சொல்லு. அண்ணி விஷம் குடிச்சுட்டாங்களாண்ணே? எதுனாலடா? தெரியலண்ணே. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். அவ மனசுக்குள்ள நிஜமா நான் தாண்டா இருக்கேன். அதனாலதான் அவ இந்த முடிவு எடுத்திருக்கா. அண்ணே அண்ணி சீரியஸா இருக்காங்களாண்ணே? நீ போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தேண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் போனேன், இல்லைன்னா ஒன்று கிடக்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. அண்ணே ஜீப்பு பின்னாடி நிக்குது. அண்ணி விஷம் குடிச்சுட்டாங்களாண்ணே? கேட்டிங்களா கேட்டிங்களா அத்தை? ஜீப் சவுண்ட் கேக்குது பாருங்க. வெற்றி தான் அத்தை, அது வெற்றியே தான். ஓடி போக தான் போறான். வாங்க உடனே போய் நிப்பாட்டலாம். சீ நிறுத்து. அவ யாரையாவது ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போவா. நீயே தேவையில்லாம எல்லாத்தையும் இப்படி உட்காந்து கற்பனை பண்ணிட்டு இருக்க. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இப்ப எதுக்கு அண்ணி அவ ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போணும்? என்ன உளர்ற சரளா? இந்த காலத்து பசங்களை பத்தி உனக்கு தெரியாதா? கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி போகாம வேற எப்ப போவாங்க? அவ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பார்ட்டி கிட்டின்னு கேட்டிருப்பாங்க, இல்ல வா பேசிட்டு போலான்னு யாராவது கூப்பிட்டிருப்பாங்க. இவனும் போயிருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறவன் உங்ககிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? இப்படி சொல்லாம இந்த நேரத்திலேயே போவாங்க? அவ என்கிட்ட எதையும் சொல்லிட்டு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அவ எங்க போறா என்ன பண்றான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் நானும் அவனை புரிஞ்சுக்குவேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படுற உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது பூஜா. கண்ணுக்கு படுறத ஃபுல்லா அப்படியே நம்புறவ நீ. ஆனா நானும் வெற்றி அப்படி கிடையாது. அத்தை நீங்க நம்பி நம்பி இப்படி ஏமாந்து போக போறீங்கன்னு நினைக்கும் போதுதான் அத்தை எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு.
சரிடி, வா போலாம். அப்படி அவ என்னதான் பண்றான்னு வா போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ, இப்போதான் நான் சொல்றத நம்புனீங்களே. வாங்க அத்தை, வாங்க போலாம். ஏய், நீ சொன்னதை நம்புறேன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? இப்ப நான் உன் கூட வரேன்னு சொன்னது எதுக்கு தெரியுமா? வெற்றி மேல நீ சந்தேகப்பட்ட, அது தப்புன்னு உன்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான். ஏன் பையன் மேல சந்தேகப்பட்டு உன் கூட வரேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத, புரியுதா? சரளா, உனக்கும் சேர்த்துதான் இத சொல்றேன், புரியுதா? சரிங்க அத்தை, எப்படியோ அத்தை, என் கூட வர நீங்க சம்மதிச்சீங்களே, அது போதும் அத்தை, வாங்க. அங்க போய் ஒருவேளை வெற்றி சொன்ன மாதிரி எந்த தப்பும் செய்யலைனா நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை நான் சொன்ன மாதிரி வெற்றி ஒரு பொண்ணு கூட ஓடிதான் போறானா, நீங்க என்னத்த பண்ணுவீங்க? ஐயோ அண்ணி, இத பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் அவனை நிப்பாட்டலாம். வாங்க வாங்க அத்தை. வாங்க அண்ணி. ஏ சங்கிலி, மெதுவா போப்பா. ஏ இரியா, ஓட முடியல. சங்கிலி, இனிமேல் சந்தேகப்பட மாட்டல்ல? ஐயோ, இப்பதான் ஏதோ முத தடவை பாக்குற மாதிரி எவ்வளவு வேகமா இறங்குறான் பாத்தியா? செல்வா, உனக்கு இது ஆகல, உனக்கு இது ஆகல. நீ எதுக்கு இங்க வந்த? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு இந்த நேரத்துல இப்படி ஓடி வந்துட்டு இருந்த? நீ விஷம் குடிச்சிட்டேன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு செல்வா. ஏய், என்ன உளறற? நீ விஷம் குடிச்சதா தான் எனக்கு சொன்னாங்க. பாத்தியா, உன்னை ஒரு நாள் பார்க்கலனா கூட விஷம் குடிச்சிருவேன்னு சொல்றான். எவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? பா, என்ன செல்வா இது? அப்ப நீ குடிச்சதா எனக்கு ஃபோன் வந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாரு 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 பாரு, என்ன யோசிக்கிறாங்க தெரியுதா? இப்ப அங்க இங்கன்னு சுத்தி பாப்பாங்க பாரு. நான் சொல்லல? அப்ப நம்மளை யார் இங்க வர வச்சா? உனக்கு யார் ஃபோன் பண்ணா? எப்பவுமே உன் கூடவே இருப்பானே, அவன்தான். திடீர்னா? ஆமா, அவன்தான் எனக்கு ஃபோன் பண்ணான். உன் போன்ல இருந்து எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்றா பங்காளி. என்னமா பிளான் பண்றா பாரு. இவ கழுத்துல நீ தாலி கட்டுனன்னு வையி, அது அவ உன் கழுத்துல கட்டுற இரும்பு சங்கிலி பங்காளி. நான் விஷம் குடிச்சதா உனக்கு யார் சொன்னா? திடீர்னு தான் சொன்னான். கிரிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், கவலைப்படாதன்னு சொல்றான் பாத்தியா? எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பண்றாங்க? நானும் திடீர்னு உன்கிட்ட சொன்ன விஷயம் கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. எங்களை திட்டுறா. பரவாயில்ல பங்காளி, உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமே. இல்ல சக்தி, எனக்கு நிஜமாவே ஏன் இப்படிலாம் பண்ணாங்கன்னு புரியல. ஹே, இதெல்லாம் உன் பிளானா? நீயே பார்த்தல, எவ்வளவு அவசர அவசரமா உன்னை பாக்குறதுக்காக ஓடி வந்தேன்னு பார்த்தல. அரை மணி நேரம் கூட ஆகல, ரெண்டு பேரும் பார்க்கலன்னா அதுக்குள்ள பதட்டமா. இன்னும் 2 நாள்ல 2 பேருக்குமே கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல நம்ம 2 பேரும் இங்க நின்னா என்ன நினைப்பாங்க? ஊருக்குள்ள இந்த மாதிரி விஷயம்லாம் சகஜம்னு சொல்றா. இது தப்பு இல்லையா செல்வா? அப்படி சொல்லையே.
ஏதோ தப்பு இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதேதான், கரெக்ட் கரெக்ட், அதேதான். ஓப்பனா இதெல்லாம் தப்பே இல்லைன்னு சொல்றா பாரு. என்னாலே தாங்க முடியல. எப்படி சங்கிலி நீ தாங்குற? அவ கலெக்டர் ஆகணும்னு கனவு கண்டவ, உனக்கே அது நல்லா தெரியும். அதனாலதான் பாரு எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்றாங்க. இப்ப நீயே போய் அவகிட்ட கேட்டாலும் நீயே நம்புற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாளே பாரேன். பா, நீயும் அதை நம்புவ. இதுதான் எப்பவுமே நடக்குது. வந்துரும் வந்துரும் வந்துரும். போ 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 சங்கிலி போ. டேய் என்னடா ஆச்சு? ஆபரேஷன் சக்சஸா ஊத்திக்கிச்சா? தாறு மாறு தக்காளி சோறு வச்சு செஞ்சிட்டல அந்த சங்கிலிய. செத்து போன எங்க ஆயா சொல்லும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு. டேய் இந்த சுச்சுவேஷன்ல விடுமா உங்க ஆயா வளப்ப முடியலடா சாமி. மூடு வாய. குண்டா, நீ குண்டா இருக்கிறது கூட ரொம்ப உதவியா இருக்குடா. இன்னும் மாடல வாயா. ஆமா சமாளிப்போம் இல்ல. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? என்ன லூசா? அவளுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம்டா. அதனால தானே பண்ணோம். அவ இன்னொருத்தங்க வீட்டுக்கு வாழ போற பொண்ணுடா. அண்ணே அதுக்கு தானே பண்ணோம். அடிச்சுன்னு வையேன். ஸ்கெட்ச் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருப்பீங்களே, ஸ்கெட்ச் போடுறீங்களா ரெண்டு பேரும்? உனக்கே அன்னி போன்ல இருந்து போன் பண்ணணும் தான் நினைச்சோனே. ஆனா என்ன அன்னி போனை தூக்க முடியல. அட பாவீங்களா, அதுக்கு இப்படியாடா பண்ணுவீங்க? அண்ணே ஆபரேஷன் வந்துட்டா அட்ராசிட்டி பண்ணணும்ல அண்ணே. நீங்க ரெண்டு பேரும் இன்னும் விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்கடா. இது ரொம்ப சீரியஸான விஷயம். நானும் சக்தி அந்த நேரத்துல பாக்குறது 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? 4 பேருக்கு நல்லதுன்னா எது பண்ணாலும் தப்பு இல்லைண்ணே. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் கலாய்ச்சிட்டு இருக்கீங்கல்ல? உங்களை பார்க்க டென்ஷன் ஆகுதுடா. சரி விடுனே, இப்ப என்ன ஆயிருச்சு? அதான் ஒன்றும் ஆகலைல. அன்னி வந்தாங்க, உன்னை பார்த்தாங்க, எங்களை திட்டுனாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதானே. சரிண்ணே, நீ கிளம்பு, பார்த்துக்கலாம். திரியா சொல்லுண்ணே. ஒருவேளை நிஜமாவே நான் விஷம் குடிச்சிருந்தா சக்தி என் காதல ஏத்துட்டு இருந்திருப்பால. ஏன்னு இப்படிலாம் பேசுற? டேய், நான் நிஜமாவே விஷம் குடிச்சிட்டா நீங்க ரெண்டு பேரும் அவட்ட சொல்றீங்களா? நீங்க ரெண்டு பேரும் போட்ட டிராமா அப்படியே நிஜமாயிட்டோம். அண்ணே அப்பெல்லாம் யோசிக்காதண்ணே, எல்லாமே சரியாயிரும்ண்ணே. எப்படிடா சரியாக போகுது? நம்பிக்கையோடு இருண்ணே. என் நம்பிக்கையே கைவிட்டு போச்சுடா. நினைச்சாலே ஒரே கஷ்டமா இருக்கு. அண்ணா நீ கிளம்புன, தேவையில்லாதெல்லாம் யோசிக்காதண்ணா, கிளம்புன. அவ்வளவு தூரம் ஓடி வரா, ஆனா சட்டுன்னு எப்படி மாத்தி பேசிட்டு போயிட்டே இருந்தா பாத்தியா? அண்ணா இந்த பொண்ணுங்களாம் அப்படிதானே, சங்கிலியை கட்டுறேன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. யமுனா கல்யாணம் வேற நடக்கணும்ல, அதனாலதான் அண்ணி எல்லாத்தையும் மனசுல போட்டு அப்படியே புதைச்சிட்டு இருக்காங்கண்ணே.
அத்தை. இப்படி கைங்களமா புடிச்சிட்டீங்களாம்மா? ஏய் நீ என்னடா, இறங்கடா முதல்ல. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீ என்னடா பண்ற இந்த நேரத்துல? அதுமா வெற்றி எங்க? வெற்றி எங்கன்னு முதல்ல சொல்லு. கல்யாணம் வச்சாச்சு, இந்த நேரத்துல அப்படி அண்ணன் வெளியே வருவாங்க. கேட்டியா பூஜா? இல்ல அத்தை, இவன் போய் சொல்றான். இவன் போய் சொல்றான். எதுக்கு இந்த நேரத்துல ஜீப்ல வந்தானு கேளுங்க. என்ன கேள்வி பூஜா? ஆம்பளை பசங்க நைட் டைம்ல சுத்துறது என்ன புதுசா? ரொம்ப தேங்க்ஸ்மா. அத்தை, இவன் வெற்றியோட ஒரு பேக் ஜீப்ல ஏத்துனதை நான் பார்த்தேன். வெற்றி பேக் எதுக்கு எடுத்து நீ ஜீப்ல வச்ச? வைக்கலாமா? சத்தியமா வைக்கலாமா? அத்தை இல்ல, இவன் போய் சொல்றான். போய் சொல்றான் அத்தை, பச்சையா போய் சொல்றான். இவன் வச்சதை என் 2 கண்ணால பார்த்தேன். இப்ப சத்தியம் வேற பண்றான் அத்தை. இல்லம்மா, நான் அப்படிலாம் அது வைக்கலாமா? அத்தை, நீங்களே போய் முதல்ல வண்டியில பாருங்களேன். ஆமா ஆமா ஆமா, அப்பெல்லாம் எதுவுமே இல்லம்மா. விலகுடா. பாத்தீங்களா அத்தை, பேக் இருக்குல்ல, வசமா மாட்டிக்கிட்டான். அத்தை, இது வெற்றியோட பேக் தான். இப்ப சொல்லு, இப்ப சொல்லுடா. சத்தியம் பண்ணல, சொல்லு. வெற்றி பேக்க நீ எதுக்குடா எடுத்து வச்ச? ஏன்னா வெற்றி ஓடி போறான். வெற்றி அண்ணன் ஓடி போக போறாரா? யார் கூட? என்னம்மா இவங்க உளறிக்கிட்டு இருக்காங்க? ஏய், அத கையும் களவுமா மாட்டிக்கிட்டேல, அப்புறம் என்னடா? என்ன கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன்? என்னம்மா இது? என்ன சுத்த லூசு குடும்பமா இருப்பாங்க போல. அண்ணனை பத்தி உங்ககிட்ட தப்பா பேசுறாங்க, நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. என்னடா அத்தையை ஏத்தி விடுறியா? அந்த பேக் முதல்ல எதுக்கு ஜீப்ல வச்ச அத சொல்லு. அது எதுக்கு உனக்கு? அத்தை, அவ கேக்குறால, சொல்லுடா. என்னம்மா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு? அவ கேக்குறால, சொல்லுடா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு தான் பார்த்தேன். போங்க. ஏண்டா பேக் எடுக்க சொன்ன, என்னத்துக்கு நான் தர சொல்ற? பேக் எடுக்கிறது தான் உங்களை போக சொல்றேன். போங்க. சும்மா எல்லாத்துலையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு. டேய், என்னடா அது கன்றாவி? அதுக்கு தாமா இதை மறைச்சேன். அண்ணே தண்ணி அடிக்காது, பசங்க எல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கேட்டாங்கம்மா, அதான் அண்ணனுக்கு தெரியாம அந்த ஜீப்ல எடுத்துட்டு போனேன். நீங்க பாத்திரக்கூடாது தான் பொய் சத்தியம் பண்ணனேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. மா, இந்த விஷயத்த அண்ணன்ட்ட சொல்லிடாதீங்கம்மா. நம்ம ஜீப்ல எப்படி சரக்கு எடுத்துட்டு போலான்னு என்னை கொன்னே போட்டுரும். இல்ல, இவன் போய் சொல்றான். பயங்கரமா போய் சொல்றான் அத்தை. ஏய், நீ சும்மா நிறுத்து. நானும் அப்பத்துல இருந்து பாக்குறேன், ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க. அத்தை, காரணம் நான் சொல்லத்த, இவன் தான் காரணம் சொல்லிட்டு இருக்கான்.
இவன் யார்கிட்டயே போன்ல கூட சொன்னான். வெற்றியும் ஒரு பொண்ணு ஓடி போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். என் ரெண்டு காதல நான் கேட்டேன் அது. என்னது என் 2 கண்ணால பார்த்தேன், என் 2 காதல கேட்டேன்னு. எல்லாரும் அவங்க 2 கண்ணால தான் பார்ப்பாங்க, காதல தான் கேட்பாங்க. மா இவங்க சந்தேக பிராணியா இருக்காங்கம்மா. வெற்றியவனுக்கு பொண்டாட்டியா வர போறாங்க. என்னம்மா அண்ணனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கீங்களாம்மா? அத்தை, இவன் வேணும்ட்டே பண்றான் அத்தை. இவனை தயவு செஞ்சு நம்பாதீங்க அத்தை. பூஜா, உனக்கு என்னதான் ஆச்சு? இவன் சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்லயே வளர்ந்தவன். எனக்கு இவன் இன்னொரு பையன் மாதிரி. இவனை போய் நம்பாதேங்கற. என்ன பேசிட்டு இருக்க நீ? அத்தை, இதுல வேற என்னமோ இருக்கு அத்தை. இந்நேரம் வெற்றி அவ கூட ஓடி போயிருப்பான் அத்தை. இவன் நம்மள டைவர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அத்தை. இருங்க அத்தை, நான் இப்பவே வெற்றி கால் பண்றேன். போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப் தான் வரும். இருங்க பாருங்க. பாருங்க அத்தை, நான் சொல்லல அத்தை, போன் ஸ்விட்ச் ஆஃப் அத்தை. என்ன நான் சொல்லல. போன் ஆஃப் பண்ணியிருந்தா ஓடியா போயிருவாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த ஊர்ல பாதி அம்மனிங்க ஓடிதான் போயிருக்கணும். ஏய் நடிக்காத. ஓடி போனவங்கள சத்தியமா ஸ்விட்ச் ஆஃப் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. மா என்னம்மா இவங்க? ஏய் பூஜா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அத்தை என்ன நம்புங்க. இப்பவே வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அங்க வெற்றி கண்டிப்பா இருக்க மாட்டான். அண்ணன் வீட்ல இல்லையா? போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, அதனால அண்ணன் ஓடி போயிருப்பாரு. மா இப்படிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பம் எப்படிமா உங்களை சமாளிக்க போகுது? அம்மா இப்படி ஒரு சந்தேக பிராணி அண்ணனை கட்டி வச்சா அண்ணன் வாழ்க்கை என்னமா ஆகுறது?